ஆட்டுக்கால் பாயா வெஜிடபிள் பாயான்னு சாப்பிட்ருந்தாலும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் பாயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மெயினாக இடியாப்பம் ஆப்பத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது காலிஃப்ளவரில் தான் பண்ணணும் இல்லை, உருளைக்கிழங்குலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 10 போல் முந்திரி பருப்பு, தண்ணி ஊற்றாமல் பால் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுலேயும் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான பாயா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துருங்க.